वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं माधारं सर्वविद्यानां हयग्रीवं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேடா. அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தது அவ்விய பதத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவ்வியம் உபசர்க்கமும் அவ்வியமும் அவ்வியம் உபசர்க்கம். உபசர்க்கம் கொஞ்சம் சும்மா அப்படியே பார்க்கும் என்னென்னு சொல்லிட்டு, பட் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அவ்வியம்ன்றது நம்ம அன்னைக்கு பார்க்கும்பொழுது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தேன். இன்டிக்ளைனபிள் வேர்டுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு அது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா சப்ஜெக்ட் மாறும்பொழுது வேர்பு மாறும் எல்லா லாங்குவேஜ்லயும். பட் ஆனா இந்த அவ்வியம் வந்து இதுக்கோ இதனால பாதிக்கப்படாது, இதனாலையும் பாதிக்கப்படாது. சோ அதனால இது மாறவே மாறாததுனால இது அவ்வியம்னு பேரு. வியம் அப்படின்றது செலவு செய்யறது, சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வியம் அப்படின்றது அதாவது அவ்வியம்ன்றது சேஞ்ச் ஆறுதுன்னு அர்த்தம். அவ்வியம் உபசர்க்கம் சேர்றதுனால அது அதோட நெகட்டிவ் மீனிங் இங்க கொடுக்கறது. சோ சேஞ்ச் ஆகாம இருக்கிறது அவ்வியம் அப்படின்னு தெரியுது. இப்போ நம்ம அன்னைக்கு பார்க்கும் பொழுது இத்துவா துமுன் இது மூணுச்சும் பார்த்தோம் இல்லையா? துமுன் பிரத்தியம், இதெல்லாம் பிரத்தியங்கள். இதெல்லாம் ஒரு தாத்துவோட சேரும், ரூட் வேர்டோட இதெல்லாம் சேரும். இந்த ரூட் வேர்டு இதெல்லாம் சேரும் பொழுது இதெல்லாமும் ஒரு அவ்விய பதமா மாறிடுறதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு அவ்விய பதமா மாறிடுறது. இதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு அடிக்கடி பெரியவாலாம் சொல்லுவா. அதாவது சும்மா ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பொண்ணு பார்க்க போறா, பொண்ணு பார்க்கணும் வாக்குல. அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொல்றா, உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு கேக்குறா. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு பையனா வேணும் அப்படின்னு அந்த மாமா சொன்ன கதை. அதனால அடியேன்னு சொல்றேன். எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு பையன் தான்ப்பா வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஒரு பையன் வந்து ஏமாத்திட்டு பொண்ணு பார்க்க வந்துடுறான், சம்ஸ்கிருதம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்ற ஸ்லோகா இது. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுறான் அந்த பையனை. அவ அப்பா ஏன்னு கேக்குறா. அதுக்கு காரணத்தை ஒரு ஸ்லோகா மூலியமா அந்த பொண்ணு கன்வே பண்றா அவ அப்பா கிட்ட. அது என்ன ஸ்லோகம்னா, இது எதுக்கு சொல்றோம்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த இடத்துல. அதுக்காக மாமா இந்த ஸ்லோகாவை அடிக்கடி சொல்லுவா. அதுக்காக அடின்னு சொல்லிடுறேன். எஸ்ய ஷஷ்டி சதுர்த்தி ச, இது முதல் பாதம். இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த பொண்ணு சொல்ற ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம். எஸ்ய ஷஷ்டி சதுர்த்தி ச, என்ன என்ன எதை அவங்க சொல்றான் அப்படின்னா விஹஸ்ய ச விஹாய ச, விஹாய ச. இது முதல் அர்த்தம் முடியுது. அதாவது எந்த ஒருவனுக்கு ஷஷ்டி சதுர்த்தியாம் எது அப்படின்னு கேட்டா விஹஸ்ய விஹாய. நமக்கு தெரியும் சஷ்டி விபக்தி ராமஸ்யன்னு முடியும் இல்லையா? அதே மாதிரி அந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பொண்ணு பார்க்க வந்த பையன் விஹஸ்யன்றனுடைய விபக்தி கேக்குறான். விஹஸ்யன்றது என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறான் அந்த பையன் கிட்ட. அதுக்கு அந்த பையன் சொல்றான் ஷஷ்டின்னு சொல்றான். விஹஸ்ய ராமஸ்ய மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. விஹாய அப்படின்றது நமக்கு ராமாயன்னு சொல்றோம்ல, அது மாதிரி சதுர்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்றான். இது புரியுறதுல இந்த லைனு? அப்போ அகம், அகம்ன்றது எப்படி முடியறது? இம்முல முடியறது. நமக்கு பலம் இல்லைன்னா ராமம் அப்படின்னு நம்ம இம்முலதானே முடியும். அதனால அந்த இம்மு அவன் நினைச்சுட்டு இருக்கான் அகம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அகம் கதம் விதியா, எப்படி வந்து அகம்ன்றது திவித்தியாவாகும். அகம்ன்றது பிரதம விபக்தி தானே. அகம் ஆவாம் பயம் தானே நம்ம போட்டோம். அஸ்மை சப்தம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அகம் ஆவாம் பயம். சோ அகம்ன்றது பிரதம விபக்தி தானே. அவன் எப்படி நினைச்சிட்டு இருக்கான், அகம் இம்ல முடியறதுனால அது வந்து ஒரு த்விதியா விபக்தின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ அப்பாட்ட சொல்றா. அதாவது இது மூணாவது பாதம். நாலாவது பாதம் எப்படி போறது அப்படின்னு கேட்டா விதியா சியாம் சியாம் அகம் சேர்த்து குத்துப்பா. நம்ம
பிரிச்சு எழுதிக்கலாம். சியாமகம் கதம் அப்படின்றது அந்த பொண்ணு அப்பாட்ட கேக்குற ஒரு கொஸ்டின். த்விதியா, த்விதியான்றதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம த்விதியா விபக்தின்னு பார்த்தோம் இல்லையா, இன்னொரு த்விதியான்றது வைஃப் த்விதியான்னு சொல்லுவாங்க. வைஃப்க்கு இன்னொரு பேரு பாரியான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி த்விதியான்னு ஒரு மீனிங் உண்டு. வைஃபுக்கு த்விதியா அப்படின்னு ஒரு 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 பரியாய சப்தம். பரியாயம்னா ஈக்குவலன்ட் வேர்டு, சினனம் சொல்றோம் இல்லையா, பரியாய பதம். அது சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ற அடியன் தேவலுக்கு, அவ்வளவுதான். பரியாய அப்படின்னா ஈக்குவலன்ட் வேர்ட், சினனம் அது சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்ப த்விதியான்றதுக்கு வைஃப்னு ஒரு மீனிங் இருக்கு. எப்படி கதம், எப்படி வந்து நான் அவனுக்கு வைஃபாக ஆக முடியும். அகம் சியாம், இது வந்து ஒரு கிரியா வேர்டு, நம்ம அப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சோ எப்படி நான் வந்து அவனுக்கு வைஃபாக ஆக முடியும் அப்படின்னு கேக்குறா. என்ன இது கூட அவனுக்கு தெரியல. ஷஷ்டின்றத விஹசியன்றத சஷ்டினும் விகாயன்றத சதுர்த்தினும் அகம்ன்றத த்விதியான்னு சொல்றானே, அப்படிப்பட்டவனுக்கு நான் எப்படி த்விதியாவா அதாவது வைஃபாக ஆக முடியும் அப்படின்னு கேக்குறான். இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மாமா அடிக்கடி கேக்குற ஸ்லோகா இது. இதுல வந்து இது புரியுதா? விஹசியன்றது பார்க்கறதுக்கு சஷ்டி மாதிரி இருக்கும், ஆனா இது வியப்பு. ஏன்னா இது அடியன்னு சொல்றேன், விஹசிய விகாயம் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுதான் நமக்கு முக்கியம் தேவை. ஸ்லோகங்கள்ல வரும் நிறைய விஹசிய விகாய ரெண்டுமே. இப்போ வி உபசர்க்கம், வி உபசர்க்கம். ஹஸ்ன்ற தாத்து இருக்கு இல்லையா, ஹஸ்ன்றது டு லாஃப், சிரிக்கிறதுன்னு அர்த்தம். அதுல லியப்பு சேர்ந்திருக்கு. ஏன் லியப்பு சேர்ந்திருக்கு, துவாட் சேரல அப்படின்னு கேட்டா வி உபசர்க்கமா இருக்கிறதுனால. சோ வி பிளஸ் ஹஸ் பிளஸ் லியப்பு சேர்ந்துதான் விஹசிய. இது கிளியரா இருக்கா? அடுத்தது விஹாய. விஹாயமும் லியப்பு தான், பாக்கிறதுக்கு சுத்தி மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம அசியல் பார்த்ததுனால அப்படி போகணும். பட் இது வந்து வி உபசர்க்கம். இதுலயும் டஹான்ற தாத்து விடுறது, டு லீவ்னு சொல்லுவா இல்லையா, ஹா அப்படின்றது டு லீவ், அதுல லியப்பு சேர்ந்து. ஹான்றது விடுறதுன்னு அர்த்தம், ஹா அப்படி டு லீவ்னு அர்த்தம். விஹாயனாலும் விடுறதுதான். சோ ஹஸ்ன்றது டு லாஃப், ஹான்றது அதுல வி உபசர்க்கம் சேர்ந்து லியப்பு சேர்ந்ததுனால இது விஹசிய விஹாயன்ற மாதிரி தெரியுது. சோ இதுதான் அது எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாக்குறதுக்கு அப்படி தெரியும் சில வேர்ட்லாம், பட் அது கொஞ்சம் பார்த்தது எல்லாம் புரிஞ்சிடும். ஓகே இது வந்து சஷ்டி மாதிரி இல்ல, இது சதுர்த்தி இல்ல அப்படின்னு சொல்ற விஷயம். இது வந்து அவ்வியம். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம் லியப்பு, துவா பிரத்தியம், தும்முன், இது மூணுமே அவ்வியமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஒரு தாத்துவோட சேர்ந்தா கூட அது வந்து ஒரு ஒரு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அவ்விய பதம். இப்போ இது விஹசியன்றது ஒரு அவ்விய பதம், விஹாயன்றது அவ்விய பதம், ஏன்னா லியப்பு சேர்ந்துக்கிறதுனால. கிளியரா இருக்கா? இது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் உபசர்க்கங்கள்னா அப்படின்னு சொல்லிடுறேன், சும்மா அப்படியே சொல்லிட்டு போறேன். ஏன்னா நம்ம நிறைய ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகம் எடுத்தா மினிமம் ஒன்னாவது இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா 2-3 இது இருக்கிறது கூட இருக்குதா. இந்த ஸ்லோகாவே பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ச இல்லையா, ச எத்தனை இருக்கு பாருங்க, 2. சோ இதெல்லாம் வந்து கட்டம் கூட ஒரு அவ்வியம் தான். கட்டம் அப்படின்றது ஒரு அவ்வியம் தான். சோ இதுலயே 3 அவ்வியம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டா 2-3 கண்டிப்பா இருக்கும், 1 இருக்கும், அதுக்காக சொல்ல வந்தது. சோ சான்றது அண்டு சொல்றது, வா வா எப்பவுமே விகல்பம், ஆர் ஓஆர் சொல்லுவோம் இல்லையா, ஆர் அந்த ஆர். அடுத்தது ஏவம், இப்படின்னு சொல்லுவோம்ல, ஏவம் இப்படி, ஏவ அப்படிதான் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏவ இதுதான் அப்படின்னு சொல்றது ஏவ சப்தம். ஏவம் ஏவ ந நெகேட் பண்றது, எதா ததா எப்பவுமே சேர்ந்துதான் வரும். அப்படி இல்லைனாலும் நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்லோகங்கள்ல எதா எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்படி சொல்லும் பொழுது அங்க இல்லைன்னாலும் நம்ம ததான்றது அண்டர்ஸ்டுட், ததா போட்டு இருந்தா எதா அண்டர்ஸ்டுட், அந்த மாதிரி சில ஸ்லோகங்களை சேர்த்து கொடுத்துருப்பா, சில ஸ்லோகங்கள் இல்லைனாலும் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்றது. எதா ததா எப்போ எப்போ, எதா ததா அப்படின்றது டைம் சொல்றது. எப்போ எப்போல்லாம் தர்மத்துக்கு கிளானிர் வர்றதோ, வாட்டம் வர்றதோ, அப்போ எதா எதானா எப்போ எப்போ டைம் சொல்றது. எப்போ எப்போ, எப்பவோ அப்போ, எப்பவோ எப்பவோ அப்போ. கிளியரா இருக்கா? இது எப்பவோ அப்போ, எப்பவோ மாத்திக்கோ, எப்பவோ அப்போ. அதே மாதிரி யதா, இது எப்படியோ அப்படி. யதா ததா இந்த மகாபிராணம் போட்டா
எப்படியோ அப்படின்னு அர்த்தம். எப்படி, இது எப்பவோ அப்போ டைம், இது எப்படியோ அப்படி, யதா ததா. அடுத்தது ஹீக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவா பெரியவா. பட் இப்போதைக்கு சாதாரண அர்த்தம் என்னன்னா ஹீ ஃபார் ஷியோர், ஃபார் ஷியோர் சொல்லுவோம் இல்லையா, ஹீ ஃபார் ஷியோர். ஹீ. ஈஹ, ஈஹன்னா இங்கன்னு அர்த்தம், ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஈஹ. இந்த மாக்கு நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அன்னைக்கு. நெகேட் பண்றது நாட், நாவும் அதேதான். நாவும் மாக்கும் மீனிங் ஒண்ணுதான். பட் மாக்கு வந்து இன்னும் நிறைய மீனிங் உண்டு, லக்ஷ்மின்னு மீனிங் உண்டு, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம். மாக்கு வந்து வித்யா விபக்தி கூட வஸ்மத் சப்தத்தினுடைய மாம் ஸ்லாஷ் மான்னு பார்த்தோம் இல்லையா, வித்யா விபக்தி ஏகவச்சனம் கூட மாதான். பட் எந்த கான்டெக்ஸ்டோ அது அவ்வியமா யூஸ் பண்றீங்களா இல்ல வித்யா விபக்தியா யூஸ் பண்றீங்களான்றது ஸ்லோகத்துல இருக்கிற கான்டெக்ஸ்ட பொறுத்துதான் இருக்கு. அதுக்காக சொல்ல வந்தது. பட் நான்றது எப்பவுமே இது வந்து நெகேட் பண்றதுதான். இத்தி என்றுன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, என்று இவர் கூறினார்கள், என்று. தஸ்ன்னு சொல்லலாமா, என்று. எத்திர தத்ர, எங்கையும் அங்க. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்ர தத்ர, எங்க எங்கையோ, எங்க எங்கையோ. இது எப்பயோ அப்போ, இது எப்படியோ அப்படி, இது எங்கையோ அங்க. புரியல. ஹியர் 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 ஹியர். தூன்றது இவன் ரொம்ப கெட்ட பையன், பட் இவனும் அந்த பட்டுன்னு சொல்லுவோம்ல, பட் இவனும் அப்ப இவனும் நல்லவன் இல்ல, இவன் நல்லவன் ஆனா இவனும் அப்படின்னு இன்னொருத்தரை பத்தி சொல்லி வியாவர்த்திச்சு காமிக்கிறது சொல்வா. அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு, வியாவர்த்திச்சு காமிக்கிறது அப்படின்றது. நிறைய பேர் இருக்கா, அதுல இவன் மட்டும் ஒரு பெக்யூலியரா இருக்கான் அப்படின்னா மற்றவாள்லாம் இப்படி, ஆனா இவன் மட்டும் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த பட். தூன்றது வியாவர்த்திச்சு காமிக்கிறது, வியாவர்த்திச்சு காமிக்கிறதுன்னு சொல்லுவா அது. சோ இதெல்லாம் தான், இன்னும் நிறைய இருக்கு. அதோட நீங்க இதுவும் சேர்த்துக்கோங்க, லெப்பல போட்டிருக்கிற, லெப்பல வந்த ஒரு ரிசல்டன்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுவும் துமுன் அப்புறம் துவா, இது எல்லாமே அவ்விய பதத்துக்குள்ள போயிடும். ஓகே, இதெல்லாம் அவ்வியங்கள். ஓகேவா, இதெல்லாம் அவ்வியம். ஓகே, இது ரெண்டா அவ்வியம். அது கூட அந்த இதை வச்சுக்கோங்களேன், அப்பி, ஆல்சோ, அப்பி, இவ, லைக், இவ, லைக், கிந்து, பட், கிந்துக்கும் பட் தான், கி இந்து, கிந்து. இது போறோம், அப்புறம் வரும்போது நான் சொல்றேன். மாதிரி புறான்னு சொல்லுவோம்ல, முன்னாடி ஒரு காலத்துல புறா, அந்த புறா ஒன்ஸ் அப்பான் அ டைம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அவ்வியங்கள் தான். கிளியரா இருக்கா இது? உபசர்க்கம் நான் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஈஸி தான். பரி அதெல்லாம் வரும், பரி, உப, அப்ப அதெல்லாம் வரும். நான் அடியன் வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு, அது 21 என்னமோ இருக்கு, நான் அதை அப்படியே லிஸ்ட் அனுப்பிச்சு விடுறேன், பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த சப்தங்கள் பார்த்தோம்ல, எதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற சப்தங்கள் மட்டும் அடியே நீங்க சொல்லிடுறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்க தெரியுமா கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு, அந்த இகாராந்தம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக அடியேன்னு சொல்றேன். இப்போ இகாராந்த புல்லிங்கம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே மட்டும் முடிச்சு விடுறேன். இகாராந்த புல்லிங்கம் நம்ம பார்த்தது ஹரி மட்டும் பாத்துக்கலாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்ல. ஹரி மாதிரி என்ன சப்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா கவி வச்சுக்கோங்க. கவி, நான் வந்து இது பிரதா விபக்தி எழுதுறேன், கவிதான், கவிஹி கவி கவையாக தான், ஹரிஹி ஹரி ஹரி அம்மாதி. ஆனா அடியன் இப்போதைக்கு சும்மா பிரதா விபக்தி காமிக்கிறேன், இல்ல வேண்டான்னு எல்லாம் இருக்கிறது வேண்டாம். ஓகேவா? ஹரி, கவி, அப்புறம் வந்து கபி, கபினா குரங்குன்னு அர்த்தம், கவினா கவிதை எழுதுறவ, பொயட். ரவி,
ரவினா சூரியன், ரவிஹின்னு ரவிஹி ரவி ரவையா. நிதி இது சும்மா நமக்கு யூஸ்ல இருக்குன்றதுனால அடியன் காமிக்கிறேன், வேற ஒண்ணு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதுதான். நிதி அதாவது நிதினா செல்வம். இந்த பிராதிபதிகத்தை மட்டும் எழுதுறேன். பாணி, பாணினா கையு. அரினா எதிரி, அரினா எதிரி. ஹரிக்கு கூட குரங்குன்னு ஒரு மீனிங்கும் உண்டு. ஹரிக்கு குரங்குன்னு ஒரு மீனிங் உண்டு. நம்ம யூஸ்வலா ஹரி நம்ம பெருமாளை சொல்றது, பட் கான்டெக்ட் கேட்டா அப்படி சில இடங்கள்ல கவிகள் ஹரி யூஸ் பண்றா குரங்குகளுக்கு சொல்லுங்க. அதுக்காக சொன்னேன். அரினா எதிரி, அரி, அரினா எனிமி. அதிதி, அதிதி நான் அடின்னு புள்ளிங்க எழுதிட்டு இருக்கேன். அதிதி, அதிதினா தெரியும் இல்லையா, கெஸ்ட். கெஸ்ட், கெஸ்ட். விதி, விதி விதி சொல்லுவோம் இல்லையா, ஃபேட். விதி. கிரி, கிரி மலை, மலை. அக்னி, அக்னி. திதி, திதி, அக்னி, திதி. இது எல்லாமே வந்து புல்லிங்க சப்தங்கள். நமக்கு இந்த அதிதி வந்து கொஞ்சம் குழப்பிடுவோம், நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதிதின்றது புல்லிங்கம் தான், திதின்றதும் புல்லிங்கம் தான். திதியில ஆ சேர்த்துட்டு எல்லாம் உபசர்க்கமா ஆ வந்து இதுவாயிடும், அதிதி ஆயிடும். திதினா டே, டே சொல்லுவோம் இல்லையா, டே. இப்போ இது புல்லிங்கம். அதே மாதிரி ஸ்திரீலிங்கத்துல, ஸ்திரீலிங்கத்துல இக்காராந்தம். இதுதான் கொஞ்சம் நமக்கு மாத்தி, விதியில நம்ம பாக்குறதுக்கு வந்து ஸ்திரீலிங்கம் மாதிரி தோணும், பட் ஆனா இது புல்லிங்கம். அது மதி, மதி புத்தி சொல்லுவோம் இல்லையா, மதி அப்படின்னா நம்மளோட மதி விசேஷம் அப்படிலாம் சொல்லுவா. மதி அதான் மதிஹின்னு, மதிஹி மதினா இருக்கணும், பட் அடியன் வந்து இப்ப பிராதிபதிகம் மட்டும் எழுதுறேன். பூமி, பூமி. சக்தி, சக்தி. அடுத்தது பக்தி. இது எப்படி எழுதுவா பக்தினா, போட்டுட்டு இது இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி காமிச்சு இப்படி போடுவா. பட் இது ரெண்டுத்துல எதுவும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது இப்படி இப்படி போட்டு இப்படி இருக்கும், பக்தி இப்படி காமிப்பா. பட் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னு இப்படி எழுதி பழகிடுது, அதனால இப்படி எழுதிட்டேன். பக்தி. ஸ்ருதி, ஸ்ருதி. ஸ்ருதி சொல்லுவோம் இல்லையா, ஸ்ருதி ஸ்மிருதி வேதம். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள். புத்தி, புத்தி. ஸ்மிருதி. அடுத்தது கீர்த்தி, கீர்த்தினா புகழ். கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. காந்தி, காந்தி அப்படின்னா ஷைன் ஆகுதுல, ஒளிர்றது, காந்தி. மூர்த்தி, பெருமாளோட திருமேனி மூர்த்தின்னு சொல்லுவோம்ல, அந்த மூர்த்தி ஸ்ரீலிங்கம். மூர்த்தி, மூர்த்தி ஒரு உருவம் இருக்கிறது மூர்த்தின்னு சொல்லுவோம். ருச்சி, ருச்சினா டேஸ்ட் சொல்றோம் இல்லையா, அந்த ருச்சி. சோ இது எல்லாமே ஸ்ரீலிங்கம். மதி, ஒரே ஒரு டவுட். இப்ப புல்லிங்கத்துக்கும் ஸ்ரீலிங்கத்துக்கும் வேர்டை பார்த்து எப்படி இது பண்றது? அது வேர்டனுடைய இதை பத்தி தான் சொல்லுவா. அதாவது இந்த யூசேஜ் வந்து பழைய காலத்துல பேசுறதை வச்சுதான் இவ கிராமர் போட்டிருக்கா. அவ ஸ்திரீலிங்க யூசேஜ வச்சுதான் அவ போட்டிருக்கா. ஏன்னா இந்த சப்தம் எடுத்துக்கோங்க, அதாவது ஹரி சப்தமும் மத்திய சப்தமும் அது வந்ததுனால அடியேன்னு சொல்றேன். ஹரிஹி ஹரி ஹரையாகான்னு அங்க இருக்கு, இங்க மதிஹி மதி மதையாக. மத்தியும் இருக்கு, இங்க ஹரியும் இருக்கு. ஹரி மதிஹி நம்ம வந்து ஸ்ரீலிங்கத்துக்கு போடுறோம், பட் புல்லிங்கத்துக்கு ஹரின்னு தான் போடுறோம். த்விதியா விபக்தி, பகுவச்சனம். ஹரி சப்தத்துக்கு ஹரியும் ஹரி ஹரின்னு போடுறோம். சோ இந்த மாதிரி சில சில டிஃபரன்ஸ் உண்டு ரெண்டுத்துக்குமே. பாக்குறதுக்கு ஆனா ஒரே மாதிரிதான் தெரியும். இப்போ ஹரின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மத்தியும் கூட பேர் வச்சுக்கிறா, அதனால அந்த அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது, இது ஸ்ரீலிங்கம் சொல்லிட்டு.
ஸ்ருதின்னு பேர் வச்சுக்கிறா, ஸ்மிருதின்னு பேர் வச்சுக்கிறா, கீர்த்தின்னு பேர் வச்சுக்கிறா. அப்போ உங்களுக்கு ஸ்ரீலிங்கத்துல இருக்கிற பொழுது உங்களுக்கு பிரச்சனையே வராது. எப்பெல்லாம் பிரச்சனை வரும்னா இந்த புத்தி சம்பந்தப்பட்டது, புத்தி, பக்தி, இதெல்லாம் தான் நமக்கு. பூமி நமக்கு தெரியும், பூமி பிராட்டின்றதுனால நம்ம அந்த இடத்துல பூமி ஸ்ரீலிங்கமா வச்சிருக்கோம், காந்தின்னு பேர் வச்சுக்கிறோம். ஆனா எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னா இந்த புத்தி இருக்கிற இடத்துல புத்தி, பக்தி, இதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா எப்படி இதை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு இது பிராக்டிஸ் தான். இதுக்கு எப்பவுமே ஆக்சுவலா இது இடம் தான் இது. ஏன்னா பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, சொல்றது பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சப்தங்களுடைய எழுதும் போது தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். பிராக்டிஸ் தான் இது. இந்த அதித்தினா பேர் வச்சுக்கிறா. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன டவுட் புரியுது எனக்கு. அதித்தின்னு பேர் வச்சுக்கிறா. அப்போ அதித்தின்னு பேர் வச்சுக்கிற பட்சத்துல ஸ்திரீகளுக்கு தான் அதித்தின்னு பேர் வைக்கிறா. அப்போ இது ஸ்ரீலிங்கம் தானே நம்ம கன்சிடர் பண்ணணும். இது எப்படி புல்லிங்கம்னு கேக்குறேன். கரெக்டா அடியேன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இப்ப மூர்த்தி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்ப மூர்த்தி ஸ்ரீலிங்கமா இருக்கு. அது வந்து நம்ம 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 அடுத்து மாறி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதை எப்படி இது பண்றது அப்படிங்கிறது அதுதான், அது பிராக்டிஸ் தான் அடியேன். ஏன்னா அதித்தி நம்ம வந்து ஸ்ரீலிங்கம் தான் பேர் வச்சுக்கிறா அப்படின்னு நல்லாவே தெரியும் அடியனுக்கு. பட் அப்படி இருக்கிற பட்சத்துல அது அதித்தின்ற சப்தம் வந்து புல்லிங்கம் தான். ஆனா அவ வச்சுக்கிறா, ஸ்திரீகள் வச்சுக்கிறாரு. அப்படிதான் மனப்பாடம் தான் பண்ணிக்கணும், வேற வழி இல்ல. இது பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடலாம், ஒண்ணும் இல்ல. இப்ப அதே மாதிரி நபும்சகலிங்கம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது அடியனோட ஆச்சாரியன் சொன்ன விஷயம், அது சொல்லிடுறேன். இகாராந்த நபும்சகலிங்கம். இதுல வந்து ததின்னு இருக்கு. ததி வந்து நபும்சகலிங்கம் சப்தம். ததின்றது நபும்சகலிங்க சப்தம். அது பாத்துக்கணும். பிரதமா த்விதியா ரெண்டும் சேமா இருக்கும். அதே மாதிரி அக்ஷி, அந்த கதி சப்தம் எடுத்துக்கணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக அடியன்னு சொல்றேன். கடைசி கொடுத்தா அவங்களுக்கு ததி சப்தம். ததி சப்தம் ததி, ஆமா. படியன் எழுதி போட்டிருக்க ததி. ததினா தயிர். அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். அதாவது ஆச்சாரியன் சொன்னது, அது எடுத்துட்டா அவங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் நானும் தேடுறேன். கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஆக்சுவலா அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, ததி சப்தம் அடியன் எடுத்துட்டேன். ஒரே நிமிஷம் போட்டோ சொல்றேன் பாருங்களேன். ஒரே நிமிஷம் நம்ம இன்னைக்கு சப்தம் மட்டும் பாத்துருந்தாங்க. ஏன்னா ஒண்ணு பார்த்துட்டு ஒழுங்கா பார்த்துட்டோம்னா திருப்தி ஆயிடும். ஏன்னா நீங்க என்ன படிக்கணும் எப்படி புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்காக அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, நம்ம குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். எடுத்தேல இதுல பாருங்க, இகாராந்தஹ நபும்சகலிங்கஹ ததி சப்தஹ தயிர்னு காமிச்சிருக்கா. ததி ததினி ததீனி, ததி ததினி ததீனி. ஏன்னா அது வந்து நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால பிரதமா த்விதியா சேமா இருக்கும். ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன ஆயிடுவோம்னா மிஸ்லீட் ஆயிடுவோம். இந்த இடத்துல ததிம்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். டக்குன்னு நமக்கு தயிரை கொண்டு வா அப்படின்னா ததிம் ஆனையன்னு சொல்லிடுவோம், மறந்து போய். இல்ல, ததியை கொண்டு வான். ஏன்னா இது நபும்சகலிங்க சப்தம், இதுக்கு இம்மு வராது. இதுவும் எப்படி இருக்கும், ததினா மட்டும்தான் இருக்கும், இது வராது, இம்மு வராது. ரைட்டா? இது ஒரு வாட்டி ஆச்சாரியன் ஒரு வாட்டி காலக்ஷேபம் சாதிக்கும் போது சொன்ன விஷயம் இது. ஒரு சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பங்கியில உட்கார்ந்துட்டு இருக்கா, சாப்பிடுறதுக்கு தனியாராதனையில உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த சுவாமி வந்து அவ்வளவா சம்ஸ்கிருத நாலேஜ் இல்லை இந்த சுவாமிக்கு. ஒய்ஃபுக்கான சம்ஸ்கிருத நாலேஜ் உண்டு. அவ ஒய்ஃப் கிட்ட கேட்டார், பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கார், இதுல பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப கேக்குறார், ததிம் ஆணையன்னு சொல்லிட்டார். அதாவது ததிம் ஆணைய, ததிம் ஆணையனா ததியை கொண்டு வா அப்படின்னு அவரை நினைச்சுட்டு அப்படி கேட்டுட்டார். பட் ஆனா ஒய்ஃபுக்கு தெரியும் ததின்றது நபும்சகலிங்க சப்தம். அந்த இடத்துல த்விதியா விபக்தியில வந்து ததிம்னு வரக்கூடாது. ஆத்துக்கார் தெரியாம கேக்குறார்,
அந்த இடத்துல ஆத்துக்கார பத்தி தப்பா சொல்லிட்டா நன்னா ஆயிடாதோன்னு. என்னப்பா இப்படி சொல்றேன் அப்படின்னா நன்னா இருக்காது இல்ல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்திரீ என்ன பண்ணாராம், வைஃப் என்ன பண்ணானா, இதை இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரதி மா மா ஆணைய, அதாவது இந்த இம்பு பிளஸ் ஆ என்ன ஆயிடும்னா மான் ஆயிடும். ரைட்டா? மானா நோ, நாட். அப்போ ததி கொண்டு வராத அப்படின்னா மோரா கொண்டு வா. அப்ப மோரா கொண்டு வந்து குத்தினாராம். அதுக்கப்புறமா அவ சொன்னாலாம், ஏன் நான் தயிர் தானே உன்னை கேட்டேன், நீ எதுக்கு மோர் கொண்டு வந்தேன்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த ஸ்திரீ சொன்னாலாம், தனியா இருக்கும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கும்போது, இல்லப்பா ததின்றது நபும்சகலிங்க சப்தம். நீங்க ததி ஆணையன்னு சொன்னா தயிரை கொண்டு வான்னு நினைச்சு நீங்க கேட்டே. பட் ததி ஆணையம் தான் இருக்கணும். நீங்க ததி ததி ஆணையன்னு சொன்னதுனால அந்த இம்மு ஆவும் சேர்ந்து மா ஆயிடுது. இப்போ மா ஆணையன்னா ததிய கொண்டு வராதன்னு அர்த்தம். ஏன்னா மா பிளஸ் ஆ சேர்ந்தாலும் மாதான். ரைட்டா? மா பிளஸ் அது சேர்ந்தாலும் அப்படிதான் இருக்கும். மானைய சேர்த்து போட்டாலும் மா ஆணையன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அர்த்தத்தை நான் சந்தி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ததி மா ஆணையன்னா ததி கொண்டு வராதன்னு அர்த்தம். அதனால நான் தயிர் கொண்டு வராம மோரா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலாம். சோ இது மிஸ்லீட் ஆற இடம் இந்த இடம் அப்படின்னு சுவாமி எனக்கு சொன்னேன். பட் அதை அப்படியே பாஸ் பண்றேன் அவ்வளவுதான். சோ ததி சப்தம். அதுக்கப்புறம் வந்து அக்ஷி, கண்ணு சொல்லுவோம் இல்லையா, கண்ணு அக்ஷி. இதுவும் நீடா வரும். ஆனா சப்தம் அக்ஷி தான். பட் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அக்ஷி அக்ஷி அக்ஷினி அக்ஷினி இதே மாதிரி இதேதான். புரியுதா? இது அக்ஷி. அதே மாதிரி அஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அஸ்தி அப்படின்றது எலும்பு. அஸ்தி அதாவது நம்ம சொல்ற சாதாரண கிரியால வரும்ல ஒரு அஸ்தி. அந்த அஸ்தி வந்து இருக்கிறது அஸ்தி. இது தெரியுமா? புரியல. இல்ல அது வந்து அஸ்தி அப்படின்னா இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இந்த அஸ்திக்கு போன்ஸ்னு அர்த்தம், எலும்பு. சரி, இந்த அஸ்தி கரைக்கிறது. அதான் அந்த எலும்பு தானே அவளுக்கு சம்பளம் கிடைக்கிறது, அதுதானே கரைச்சிட்டுங்களா. அப்போ அஸ்தி கரைக்கிறது இந்த தீம் மகாபிராணத்தோட இது ஒண்ணு. அடுத்தது பாரி. இதெல்லாமே நமக்கு தெரியாது. இது வந்து நபும்சகலிங்கம்னு தெரியும். அதுக்காக ஆடியை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ததி அக்ஷி அஸ்தி இல்ல வாரி. வாரினா தீர்த்தம். வாரினா தீர்த்தம். தீர்த்த வாரி அப்படின்னு சொன்னா அப்ப அதேதான் தீர்த்த வாரி சொல்றோம் இல்லையா, தீர்த்த வாரி அந்த வாரி தான் தீர்த்தம். சுச்சினா சுத்தமா இருக்கிறது, கிளீன்லினஸ், சுச்சி. இதெல்லாம் இகாராந்த சப்தங்கள், நபும்சகலிங்க சப்தங்கள். சுச்சி சுச்சினி சுச்சினின்னு வரும். இது கூட பாக்குறதுக்கு சுச்சி தான் இருக்கு. பட் ஆனா நீலா சேர்றதுங்க பிகாஸ் நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதுனால அப்படிதான் பிரயோகம் பண்ணிருக்காங்க. சோ இந்த நபும்சகலிங்கம்ன்ற கேட்டகரிக்குள்ள அவ சேர்த்திருக்கா. சரியா? கிளியரா இருக்காது? அதே மாதிரி உகாராந்த சப்தம். உகாராந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லிங்கத்துல வந்து நம்ம குரு மட்டும் பார்த்தோம். குரு மட்டும் தான் அடியேன்னு சொல்லியிருந்தேன். குரு மாதிரி என்னெல்லாம் இருக்குன்றது அடியேன் எடுத்து சொல்லிடுறேன். ஷம்பு. ஒரே ஒரு டவுட். இகாராந்த சப்தம் வந்து இப்ப நபும்சகலிங்கம் வந்து எப்பவுமே பொதுவாக வந்து மொதல் ரெண்டு வந்து நபும்சகலிங்கத்துக்கு உண்டானது வரும். அதுக்கு அடுத்து வந்து புல்லிங்கத்தோட இதுதான் வந்து அடுத்து மிச்ச எல்லா விபக்தியும் வரும். நகாராந்தத்தோட வரும். செக் பண்ணி பாருங்க. அதாவது புல்லிங்கத்தினுடைய நகாராந்த சப்தம் ஹலந்தம் பாத்தீங்கன்னா, ஹலந்த சப்தத்துல நகாராந்தம் ராஜன் வேண்டாம், இது எடுத்துக்கோங்க. ஆத்மன் பார்த்தோமா, ஆத்மன் நம்ம சொல்றேன்னா நகாராந்தம் ஆத்மா ஆத்மானவ் ஆத்மானக ஆத்மானம் ஆத்மானவ் ஆத்மனக. திருதியா பாருங்க, ஆத்மனான்னு தத்னா இங்க ஆத்மபியாம் ததிபியாம் ஆத்மபிஹி ததிபிஹி. சோ நகாராந்தத்துல உள்ள புள்ளிங்கத்தை மற்றது எடுத்துக்கும். ஓஹோ, ஓகே ஓகே. அதுதான். ஏன்னா இப்ப இகாராந்தத்தோட புல்லிங்கம் பார்த்தோம்னா அது வந்து எடுக்காது வேற ஏதாவது போயிடும், ஹரினா அப்படின்னு போயிடும். ஏன்னா இங்க நான் ஒன்னு எக்ஸ்ட்ரா வருது பாருங்க. அதாவது ததி ததினி ததீனி அப்படின்னு நகாராந்தம் ஒன்னு எக்ஸ்ட்ராவே வருது இங்க.
இல்லையா? அடிங்க அடி ஓகேவா இருக்கா? புரியுது புரியுது அடி. ஓகே. ஏன்னா அங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது இல்லையா? ஹரையஹான்னு ஹரி ஹரி ஹரையாக ஹரினா தான் ஹரி இருக்கு இல்லையா? ஆ ஆ ஆ ஹரினா ஆ புரியுது. தத்னா ததித்யா நாவே ஒன்று எக்ஸ்ட்ரா வர்றது. ஓகே, உங்களுக்கு ஓகேனா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம சும்மா இது பண்ணி படிக்கிறதுக்கு தான் ரெண்டுத்தையும். பட் இது நகாராந்தத்துக்கு கொஞ்சம் செட்டா இருக்குது. அதாவது புல்லிங்கத்துல உள்ள நகாராந்தம் வந்து இதோட வச்சுக்கலாம், படிச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு தோன்றுது. அது பாருங்க, நீங்க உங்களுக்கு வசதிதான் படிச்சுக்கிறது. அடி கேக்குறதா? ஆக்சுவலா கேக்குது கேக்குது. நதி சப்தமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும். நத்யா நதீப்யா நதி. ஓகே, அதோட உங்களுக்கு ஒத்து ஒத்துன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஆனா கிட்டத்தட்ட இல்ல உங்களுக்கு பாதியா கம்மியா இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து வந்து நதைன்னு அது வேற மாதிரி போயிடுறது. ஆமா, நத்தியைன்னு இருக்கீங்க இங்க. சதுர்த்தி அப்படி இல்லையே இல்லையா? அதோட உங்களுக்கு செட் ஆகாது. நகாராந்தத்தோட வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த படம் நகாராந்தம் தான் சரியா இருக்கு. கரெக்ட். ஏன்னா இப்ப இந்த நகாராந்த நபும்சலிங்கத்துல நாமன்னு ஒரு சப்தம் இருக்கா, அந்த அந்த சப்தம் இதே மாதிரி. அது செட்டா இருக்கா? அடி அடி பாருங்க, அது எப்படி நமக்கு கன்வீனியன்ட் தான். அது மனப்பாடம் பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இது குரு சம்பு. சம்புன்றது சிவனை சொல்றது இல்லையா? சத்ரு, இதை மட்டும் முடிச்சு விட்டேன், எடுத்துக்கிறேன். சத்ரு சத்ரு சத்ருனா எனிமி சொல்றோம்ல, எனிமி. அவ தருனா மரம். இதெல்லாம் உகாராந்தத்துல. அதே மாதிரி உகாராந்த ஸ்திரீலிங்கம் எடுத்துட்டேன்னா தேனு. நம்ம பார்த்தது தேனு தான் அமுச்சு விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். தேனு தேனுகு தேனு தேனவகா தேனு இருக்கட்டும். பாதிப்பணிக்கம். ரஜ்ஜு. ரஜ்ஜுன்றது கயிறை சொல்றது. தனுன்றது உடம்ப சொல்றது. ரஜ்ஜுனா கயிறு, தனுன்றது உடம்பு. உகாராந்தம் நபும்சகலிங்கத்துல மது. ஒண்ணு போரும். ரிதுவும் இருக்கு, மது மிருது, இது ரெண்டும். அச்சா, சோ இப்போ வந்து ஈகாராந்தம் மட்டும் முடிச்சுடுறேன். முடிச்சுடுறேன். ஈகாராந்தம் நதி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்திரீலிங்கத்துக்கு தான் ஈகாராந்தம், புல்லிங்கத்துக்கு இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்திரீலிங்கத்துல நதி நம்ம பார்த்தது படிக்க சொல்லி. கௌரி, குமாரி, குமாரி, நாரி. நாரினா லேடிஸ் அர்த்தம், லேடின்னு அர்த்தம். வாணி, வாக்கு, வாணி. சரஸ்வதி சொல்லுவா இல்லையா? வாணி. சഖி, ஃப்ரெண்ட். பத்னி, வைஃப். ஓகேவா? இதெல்லாம் ஈகாராந்தத்துல. ரிகாராந்தம் மட்டும் சொல்லணும், கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு, அதை காமிக்கணும். புதுசுல காமிச்சு விடுவா அதை மட்டும். டைம் ஆயிடுச்சு. உகாராந்தத்துல பாத்தீங்கன்னா கர்த்தான்ற சப்தம் இருக்கு. கர்த்திரு சப்தம் பார்த்தோம் இல்லையா நம்ம? அது பார்க்க சொல்லி சொன்னது. கர்த்தா, கர்த்தாரவ், கர்த்தாரஹ. இந்த இடம் தான் அடியன் சொல்ல வந்தது. கர்த்தாரஹன்னு ஒரு, அதாவது கர்த்தா சப்தத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பிதா சப்தத்துக்கும். பிதா, பிதரவ், பிதரவ், பிதரஹன்னு வரும். இந்த இடம் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா பிதாரஹன்னு சொல்றது இல்ல, கர்த்தரஹ சொல்றது இல்ல, கர்த்தாரஹ. இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு இடத்துல கூட வரும். அதாவது கர்த்தாரம்னு காமிப்பேன், அங்க பிராத்தரம்னு காமிப்பேன். அதாவது பிதரம்னு காமிப்பேன். அதுக்காக சொல்ல வரேன். கர்த்தா மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், வகுவச்சனம். இதே வந்து கர்த்தா மாதிரி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா தாத்ருன்னு சொல்லுவா. தாத்ரு அப்படின்னா பிரம்மாவுக்கும் தாத்ருன்னு ஒரு இது திருநாமம் உண்டு, பெருமாளுக்கு தாத்ருன்னு உண்டு. படைக்கிறவன் அர்த்தம். இது வியஷ்டி சிருஷ்டியா சமஷ்டி சிருஷ்டியான்றத பொறுத்து இது பெருமாளை குறிக்கிறதா பிரம்மாவை குறிக்கிறதான்றத நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தாத்ருன்ற சப்தம் ரெண்டு பேருக்குமே உண்டு. ஓகேவா? இது கர்த்தா மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். கர்த்தா மாதிரி தாத்ரு. தாத்தா, தாத்தாரவ், தாத்தாரக. தாத்தரக வராது, தாத்தாரக, அதுக்காக சொல்றேன். ரைட்டா? இது நமக்கு முக்கியம் இந்த சப்தம், அதுக்காக அடியன் சொன்னது. அடுத்தது பர்த்ரு. பர்த்ரு, பர்த்தான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆத்துக்கார்.
right. பர்த்தா பர்த்தாரவ் பர்த்தாரஹ அந்த இடத்துலயும் பத்ரு சப்தம். ஓகேவா? அதே இந்த பிதா சப்தம் மாதிரி என்ன இருக்கும்னா பிராத்ரு பிரதருக்கு சொல்லுவோம்ல பிராத்ரு, அங்க பர்த்ரு இங்க பிராத்ரு, அதுக்காக சொல்றது. பிராத்ரு வந்து பிதா மாதிரி இருக்கும். பிராத்தா பிராத்தாரவ் பிராத்தரஹ, நிறைய பிரதர்ஸ் இருந்தானா பிராத்தரஹ. ரைட்டா? கிளியரா இருக்கா? அடுத்தது ஜாமாத்து. சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நம்மளா இத வந்து இது பண்ணிக்கிறது தான். கரெக்டா? தட் இஸ் இதெல்லாம் வந்து இப்படிதான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது தான். இதுக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது. இப்படிதான் அது. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம வியாக்கரணம் பார்க்கல. நம்ம இதுக்கெல்லாம் சூத்திரங்கள் இருக்கு. ஏன் இது பிதாரகன் வராம பிதரகன் வந்ததுக்குன்னா சூத்திரங்கள் இருக்கு. பட் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போல இந்த ஸ்டேஜ்ல பிதரகன் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே அது எப்படி நம்ம இதெல்லாம் இருக்கும்ல, என்ன சொல்றது, ஒரு ரூல்ஸ்னா இப்படிதான் அப்படின்றது அப்படியே புரியுது. ஜாமாத்தா அப்படின்றது மாப்பிள்ளைய சொல்றது. ஜாமாத்ரு, ஜாமாத்தா, ஜாமாத்தா, ஜாமாத்தரவ், ஜாமாத்தரஹ, இப்படிதான் சொல்லணும். பிதா சப்தம் மாதிரிதான் ஜாமாத்ரு சப்தம். அதுக்காக பிராத்ரு ஜாமாத்ரு பிதா மாதிரி. ரைட்டா? கர்த்தா மாதிரி தாத்ரு பத்ரு. இப்போதைக்கு இது போதும். கிளியரா இருக்காது? இதெல்லாம் நமக்கு பிரயோகத்துல இருக்கு. தாத்ரு சப்தம், பிராத்ரு சப்தம், பத்ரு சப்தம்லாம். ஏன்னா பத்ரு எல்லாம் நிறைய நமக்கு ஸ்ரீமத் பகவத்கீதால நிறைய வரட்டு. சோ அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அடியன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் காமிச்சேன். விகாராந்தத்திலேயே புல்லிங்கத்திலேயே இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உண்டுன்றதை காமிச்சேன். வேற ஒன்று. ரைட்டா? ஓகே. அடி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாய மகாதேசிகாய நமஹ.